Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல வந்துட்டு இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணேன்னு தான் வந்து பார்க்க போறோம். So இந்த மேக்கப் லுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா peachy glowy இல்லனா glowy peachy மேக்கப் லுக் அப்படினு வந்துட்டு ஒரு பேர் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு மேக்கப். உங்களுக்கும் வந்துட்டு பிடிக்கும் அப்படி தான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோல வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு கதை பேசியிருக்கோம். கொஞ்சம் சிட் சாட் பண்ணிகிட்டே வந்துட்டு மேக்கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கதை கேட்குறது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நல்லா என்னோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மாய்ஸ்சரைசரோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு மாமாத்தோட இந்த ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த லாக்டவுன் எப்படி போகுது, ஜாலியாக போதா, போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு வந்துட்டு செம்மகாண்டா போகுது. ஏன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில், ஸோ செம்மகாண்டா போகுது. இப்போ வந்துட்டு நான் லிப் பாம்க்கு இந்த ப்ளூ ஹெவனோட லிப் பாம் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ப்ரைமருக்கு NYBயோட இந்த சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு என்னோட டீ ஜோனில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இருந்திருக்குள்ள. ஸோ சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் வந்துட்டு போர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் கரெக்டருக்கு வந்து நான் இந்த பேக்கோட டேக் கவர் கன்சீலர் இன் ஷேட் ரஸ்டி ஆரஞ்ச் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கன்சீலர் வந்துட்டு நான் இப்போது ரீசெண்டாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அமேசான் நைக்கா ஹால் வந்துட்டு ஒன்று போட்டிருப்பேன். அப்போது வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது இது. இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது, இப்படி பிளெண்ட் ஆக போகுது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. யூஸ் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ வந்து நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு. ஸோ இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சேன். ஆனால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஆஃபீஸ் வேலையும் இதையும் வந்து சேர்த்து என்னால் பார்க்க முடியலங்கிறதுனால. பட் மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு வந்து டெய்லி வீடியோஸ் போடணும்னு ஆசை, ஆனால் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. பட் எனக்கு வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் வேலையா இல்லை யூடியூபா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு யூடியூப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே அப்படி தான். டைம் இப்படி நான் மேனேஜ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக்காக நான் 0. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன்னா பக்காவாக பண்ணிடலாம். இப்போ இந்த ஆரஞ்ச் கன்சீலரை வந்துட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னோடய ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்துட்டு டார்க் கோகோ. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கலர் கரெக்டிங் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்த பிளெண்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ நான் வந்துட்டு டார்க் கோகோ கன்சீலரை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு இவ்வளோ நேரம், என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ இதை தான் எங்கெங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் பேக்கோட இந்த HD லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்துட்டு 5.0. இதை வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு பேசும்போது நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து அதை கவனித்து எனக்கு கமெண்ட்லலாம் சொல்லி எனக்கு கொலாய்க்கிறீங்க. பட் அது வந்துட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு. என்னால் வந்துட்டு மாற்ற முடியல. நான் வந்துட்டு எவ்வளோ முயற்சி, திரும்பவும் பாருங்கள் வந்துட்டுன்னு சொல்கிறேன், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ இந்த பேக்கோட ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து சூட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு ஸ்வெட் ஆகிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப வந்து திரும்பவும் பாருங்கள் டங் ரோலிங் ஆகுது. எனக்கு ஏன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு மேக்கப் வீடியோ ஷூட் பண்ணுறதுனாலையா இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நான் பேசுகிறதுனாலையான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஹைலைட்டிங்க்கு போயிடலாம். ஹைலைட்டிங்க்கு நான் மேபிளினோட இந்த கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்துட்டு 40 கேரமல். ஸோ ரெகுலராக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணி ஹைலைட் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜாஸ்தி ஆகிடுச்சு.
ஸோ நிறைய பேர் வந்து சஞ்சு கூட வீடியோ பண்ணுங்கள், ஆர்த்தி அக்கா கூட வீடியோ பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. இது வந்துட்டு லாக்டவுன், எனக்கும் ஆசை தான் பண்ணணுன்ட்டு. என்ன பண்ணுறது, லாக்டவுனில் இருக்கும், அதனால் பண்ண முடிய மாட்டேங்குது. சஞ்சுவாச்சு பக்கத்து தெருவில் தான் இருக்கா, கூப்பிட்டு வந்துட்டு வீடியோ பண்ணலாம். ஆனால் ஆர்த்தி கூட பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை. பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு லாக்டவுன் இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. லாக்டவுன் முடிஞ்ச உடனே வ்ளாக்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுக்கு நான் பவுடர் எதுவுமே எடுத்து வைக்கல, போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பவுடர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு நான் சுகரோட இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2019 அண்ட் 2020 ஸ்டார்டிங்கில் இந்த ஜான் மந்த்லலாம் வந்து நிறைய டூர்லாம் போயிருந்தேன். நிறையானா ஒரு 4 டூர் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்துட்டு சேனல் இருந்துச்சுன்னா நிறைய வ்ளாக்ஸ் போட்டிருப்பேன். பட் அப்போல்லாம் சேனல் இல்லை. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன இன்னைக்கு? ஸோ அதான் லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். வெற்றிகரமாக நம்ம வந்துட்டு 100 வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். எனக்கே அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 100 வீடியோஸ், மை காட். அவ்வளோதான், பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஐப்ரோஸை ஷேப் பண்ண போயிடலாம். அதுக்கு வந்து நான் மிஸ்க்லேரோட இந்த ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கே வந்துட்டு ஐடியாவே கிடையாது. நான் மேட் பை மோனா வீடியோஸ், அதுக்கப்புறம் நிறையா ஹால் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். எனக்கு வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி நம்மளும் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் யோசிச்சிருக்கேனே தவிர்த்து இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நாளும் வந்துட்டு நினச்சதே கிடையாது. பட் எங்கள் வீட்டில் எங்கள் மம்மியும் டேடியும் ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. நான் எது பண்ணாலும் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு நாள் எதர்ச்சியாக நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஓகே அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் தான். பட் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நான் 100 வீடியோஸ் போட்டுட்டேன் இந்த சேனலில். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ ஐப்ரோஸ் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். ஐப்ரோ நான் ட்ரிம் பண்ணல, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதை மட்டும் நம்ம கண்டுக்க வேணாம், அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஐப்ரோஸ் கீழே க்ளீன் பண்ணிவிட்டு லிட்ஸையும் வந்துட்டு கன்சீல் பண்ணிடலாம். அதுக்கு நான் எப்பயும் போல் என்னோட மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்புறமும் சரி, என்ன வந்துட்டு ஒரு விஷயம் பயமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணுன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் வந்துட்டு ரொம்பவே பயந்தேன். யாருனா ஒருத்தர் நம்மளே எதனா ஒன்று சொல்லிட்டேன், நம்மளுக்கு வந்துட்டு மனசு கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யோசித்தேன். பட் வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம சேனலில் அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வரல. இப்போ வருது, அது வேறு விஷயம். நான் வந்துட்டு பழகிட்டேன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. இதுங்க இப்படி தான் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்மளோட இந்த உலகம் எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபேராக இருந்தால், வெள்ளையாக இருந்தால் வந்துட்டு அவங்க வந்துட்டு பியூட்டிஃபுல். ஆனால் வந்துட்டு கலர் கம்மியாக இருந்தால், கருப்பாக இருந்தால் வந்துட்டு பார்க்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ். கருப்பாக இருந்தால் ஒரு அதான் டஸ்கியாக இருந்தால் பியூட்டிஃபுல் கிடையாது அப்படின்ற ஒரு சொசைட்டி, அப்படி ஒரு கேவலமான மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதான் வெளியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நான் பேசுகிறத. அண்ட் நான் இதை நினச்ச மாதிரியே வந்துட்டு எனக்கு அப்படி கமெண்ட்ஸும் வந்திருக்கு. உன் மூஞ்சிக்கு வீடியோ கேட்குதா? நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் நீ வந்துட்டு டார்க்காக தான் இருக்க, கருப்பாக தான் இருக்க அப்படிலாம் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வந்துட்டுருக்கு அந்த மாதிரி. ஆனால் வந்து எங்கள் அப்பா டெலிட் பண்ணி விட்டுருவார் எல்லாத்தையும். ஸோ நான் சிலதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்கள் டேடி டெலிட் பண்ணிடுவார். ஏன்னா வந்து எங்கள் டேடியும் அவரோட சிஸ்டமில் என்னோடய யூடியூப் சேனல் போட்டு பார்த்துட்டே இருப்பார், அந்த அனாலிட்டிக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருப்பார். எதனா ஒன்று இப்படி வந்துச்சுன்னா டக்குன்னு டெலிட் பண்ணிடுவார். ஏன்னா நான் பார்த்தா நான் வந்துட்டு மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லி எங்கள் டேடி டெலிட் பண்ணிடுவார். அப்படி இல்லைனா நான் வந்துட்டு சண்டைக்கு போயிடுவேன். ஸோ அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எங்கள் டேடி வந்து டெலிட் பண்ணிடுவார் அதெல்லாம். ஸோ இப்போ ஐஷேடோவுக்கு வந்து நான் நிக்காக்கேயோட இந்த ஆட்டம் ஸ்பைஸ் ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணல இன்னும் பவுடர் வச்சு. இந்த ஒயிட் கலர் பவுடர் இருக்கு இல்லையா, ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்குது, இதை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் ரீசெண்ட் டைம்ஸில் என் சேனல்லையும் சரி, ஆர்த்தியோட சேனல்லையும் சரி, நிறையா வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகிடுவேன் ரிப்ளை பண்ணும்போது. பட் ஆர்த்தி செம்மக்குள்ளாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவா. நானும் கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட நிறையா கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ட்ரான்சிஷன் ஷேடுக்கு வந்துட்டு இந்த ஆரஞ்சிஷ் ப்ரௌன் பிரிக் ஷேடு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஃபைன். உங்களுக்கு வந்துட்டு இப்போது ஒரு வேளை என்னோடய மேக்கப் பிடிக்கல, இல்லை என் வீடியோ பிடிக்கல அப்படின்னா, உங்கள் வீடியோவில் இது வந்துட்டு நல்லா இல்லை, சேஞ்ச் பண்ணிக்கோ, அது ஃபைன். உன் வீடியோ வந்துட்டு கேவலமாக இருக்குது, நீ தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, அது தவறு. ரெண்டுமே ஒரே மீனிங் தான், பட் வந்து சொல்கிறது வந்துட்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? எனக்கு என்னென்னா, நம்ம வந்துட்டு இப்போ தான் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே இருக்கோம். இதுக்கே இந்த நிலைமை. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா எங்கே போய் என்னென்னலாம் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சா தான் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு கீழே வந்து இந்த ஒரு மாதிரியான ரோஸ் கோல்டு கலர், ரோஸ் கோல்டு இல்லை, ஏதோ ஒரு மாதிரி லைட்டாக ரோஸ் கோல்டு மாதிரி தான் இருக்குது. இந்த ஷிம்மரி ஷேட் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு என்னோடய லிட்ஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி காப்பர் ஷேட் மாதிரி இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நான் வந்துட்டு ஒரு vlog வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, நார்மல் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி. அதில் வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காப்பி ஆஃப் மோனா வீடியோஸ், பேசுகிறது ஆட்டிடியூட் எல்லாமே மோனா மாதிரியே இருக்குன்னு. மோனாவோட வீடியோஸ் வந்துட்டு அவ்வளோ எஸ்தட்டிக்காக இருக்கும் டிஐஎம்எல்லாம். பட் என்னோடது அப்படியா இருக்குது? மனசாட்சி வேண்டாமா கமெண்ட் போட்டவங்களுக்கு? அந்த கமெண்ட் நான் பார்த்தேன். உங்களுக்கெலாம் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறதுல வந்து யூஸே இல்லை, அதனால் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அது அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். அவ்வளோதான், ஐ லுக் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக 2 கலர் தான் யூஸ் பண்ணேன், முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு வாட்டர் லைன் கீழே வந்துட்டு ஐ ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். அதே அந்த பிரிக் ஷேட் சொன்னேன் இல்லையா, இதே ரொம்ப வந்துட்டு ரோலிங் ஆகுது, இதே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஷேடோ ஒர்க் வந்துட்டு டன். மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்க போயிடலாம். இப்போ ஐலைனருக்கு வந்துட்டு ஃபேஸஸ் கனடாவோட இந்த மேக்னடைஸ் ஐலைனர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். திறக்க முடியல, இது வந்துட்டு திறக்க மாட்டேங்குது. வந்துட்டு என்வைபேயோட இந்த ஐலைனர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது திறந்துருச்சு. எனக்கு இந்த அப்ளிகேட்டரில் யூஸே பண்ண வராது. நான் அதுக்காக தனியாக ஐலைனர் ப்ரஷ் வாங்கி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஐலைனர் போடும்போது எதுவும் பேச வேணாம், ஏன்னா வந்துட்டு எனக்கு சும்மாவே வராது ஒழுங்காக. ஸோ 2 கண்லேயும் ஐலைனர் டன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம காஜலுக்கு போயிடுவோம். காஜலுக்கு வந்து நான் ஃபேஸஸ் கனடாவோட இந்த காஜல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நடுவில் நிறைய பேர் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. நான் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நான் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கும் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு ஏன்னா வந்து உங்களுக்குலாம் எவ்வளோ நான் தேங்க்யூ சொன்னாலும் வந்துட்டு அதுக்கு ஈடு ஆகாது. ஓவராக பேசுகிறேன் இல்லை, நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. இவ்வளோ லவ் எனக்கு யாரும் கொடுத்ததில்லை. அண்ட் எஸ்பெஷலி என்னென்னா, லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோ போட்டதுக்கு வந்துட்டு எல்லோரும் உங்களோட பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்துட்டு கமெண்ட்டில் இல்லைடா முடியாதுன்னு சொன்ன உடனே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓகேக்கா அப்படின்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நம்மளுக்குள்ள. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான செல்லக்குட்டீஸ் எல்லாம் நான் வந்துட்டு சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது. இப்போது மற்ற விஷயங்கள் பார்க்க போயிடலாம். நான் வந்துட்டு இன்னும் கான்டோர் பண்ணிக்கலை. கான்டோர் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் அங்கே இருக்குது, அதை போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கான்டோருக்கு வந்துட்டு நான் கலபாரோட இந்த ஃப்ளாலெஸ் டச் கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் கிட் வந்து யூஸ் பண்ணுறேன். எல்லா மேக்கப் வீடியோஸ்லையும் இது தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டார்க் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரியான ஒரு கான்டோர் எனக்கு கிடைக்கல. அப்படி ஒன்று எனக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் அது வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணுறேன். இதோட நிலைமை இப்படி தான் இருக்குது. அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த ப்ரஷ்ஷை. கஷ்டப்பட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தா நல்லாயிருக்குமேன்றதுனால தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சீக்கிரமே இதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்து ப்ளஷ்க்கு நான் வந்துட்டு சுகரோட இந்த கான்டோ டிஃபோஸ் மினி ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்துட்டு சால்மன் சூப்பர் ஸ்டார். இதை வந்து நம்ம ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணிப்போம். நிஜமாகவே வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்க எனக்கு. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நினைக்கும் போதே.
புல்லரிக்குது எனக்கு நிஜமா. அடுத்து ஹைலைட்டருக்கு வந்துட்டு சுகரோட இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். இதோட ஷேட் வந்து மெடல். ரொம்ப 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 ரோலிங் ஆகுது எனக்கு, ஏன்னு தெரியல. ஸோ லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வந்து லாக்டவுன், கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு வீட்டில் தான் இருப்போம். ஸோ இந்த டைம் நிறைய பேர் அவைலபிளாக இருப்பீங்க லைவ் வந்தால். ஸோ எந்த டைமுக்கு வந்துட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது நிறைய பேர் நிறைய டைம் கேட்டிருக்கீங்க லைவ். நீங்கள் கேட்டு நான் வந்து பண்ணாததுனால நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு லைவ் பண்ணலாம் அப்படின்னா என்ன டைமுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு நான் டெய்லி வீடியோஸ் போட பார்க்குறேன், கண்டிப்பாக போட்டுறேன். நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி வேணும், கண்டென்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் வந்துட்டு லைன் பை லைன் 1 by 1 வந்துட்டு பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக், லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக்கு போயிடலாம். அதுக்கு வந்து பெல்லாவோஸ்டியோட இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு டார்க் ஃபான். இதுதான் அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். லிப் லைனருக்கு வந்து மேபிளினோட இந்த லிப் லைனர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ரிச் சாக்லேட். இதை வச்சு லைன் பண்ணிக்கிறேன். முடிஞ்சதோ. மஸ்காரா வைக்கவே மறந்துட்டேன். ஓகே, நான் வந்துட்டு மஸ்காரா வைக்கல, நான் வந்துட்டு டைரெக்டாக லேஷஸ் வந்து ஒட்டிக்கிறேன். ஆஃப் கேமரா போய் எப்பயும் போல் லேஷஸ் ஒட்டிட்டு வந்துடுறேன். லேஷஸ் வந்து ஒட்டியாச்சு. நான் இப்போ வந்துட்டு மஸ்காரா கோட் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு வந்து நான் கொலோசல் மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யாருன்னா என்கிட்ட வந்துட்டு பெஸ்ட் மஸ்காரா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மஸ்காரா தான் சொல்லுவேன். செம்மையாக இருக்கும். அண்ட் எவ்வளோ இடி மின்னல் வந்தாலும் வந்துட்டு இது அழியாது. அந்தளவுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபான ஒரு மஸ்காரா. ஸோ நானும் சஞ்சும் ஒரு வாட்டி மலையில் பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ நான் வந்து மஸ்காரா வச்சுருந்தேன் என்னோடய கண்ணில். வீட்டுக்கு வந்து பார்த்தா மஸ்காரா மட்டும் அழியல, மற்ற எல்லாம் அழிஞ்சிருச்சு. மூஞ்சில் போட்ட எல்லாமே. அந்த அளவுக்கு பவர் இருக்குது இதில். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்துட்டு இன்னர் கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது லுக்கே பார்க்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போது தலை வாரிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இந்த மேக்கப் லுக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. என்னோடய தலை மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ட்ரையாக இருக்குது, நல்லா இல்லை. பட் மற்றபடி என்னோடய மேக்கப் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சிட் சாட் செஷன் எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து எனக்கு மனசில் நினச்சது எல்லாமே நான் சொல்லலை, ஓரளவுக்கு உங்ககிட்ட நான் வந்து கொட்டி தீர்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு, நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.